அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பாடம் உயிர். இப்ப இந்த உயிருங்கிற பாடங்கள்ல கடந்த முறை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜீவனும் சிவனும் வேறு வேறு பொருள்கள் இல்லை. இரண்டும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க ஜீவனும் சிவனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த உடலையும் மனதையும் கடந்து அந்த உணர்வு வெளி, வெட்ட வெளித்தன்மையில புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஜீவன் அப்படிங்கிறது நாம அஜ்ஞானத்தினால இந்த உடலுக்குள்ள வந்துடுச்சு. ஆகவே நான் ஜீவாத்மா. இந்த உடலுக்கு வெளியே ஒண்ணு இருக்குது. அது பரமாத்மா அப்படிங்கிற 2 விதமான குழப்ப நிலைகள் எல்லோருக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பரமாத்மா அப்படிங்கிற ஒரு இருப்பு வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. ஆனா அதனிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் இருக்கு இல்லையா? அதனுடைய சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தி வியாபகம் தான் இந்த பிரபஞ்சமா விரியுது. அப்ப அதனுடைய சக்தி வியாபகத்துல ஒரு சக்தி வேறொரு சக்தியாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கு. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஆற்றலினுடைய பரிணாமங்கள் தான் இங்க பல்வேறு உருவங்கள்ல, உடல்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இது எப்படி மாறி மாறி இருந்தாலும் இந்த ஆற்றலுக்கு ஆதாரமா அந்த உணர்வு இருக்கு. அந்த இறைவன் இருக்கிறார், அந்த உயிர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது, அந்த உயிர் தன்மை, அந்த உணர்வு தன்மை, அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்கணும்? வெட்ட வெளியா பார்க்கணும். ஏன்னா இங்க அது மட்டும் தான் இருக்கு. அந்த வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். அப்ப இங்க என்னன்னா, நம்ம வெளிப்பட்டு இந்த உலகத்துல பிரகாசிக்கக்கூடிய விசேஷ சுகங்கள் எல்லாம் எதன் அடிப்படையில நமக்கு பிரகாசிக்குது? மனதின் அடிப்படையில பிரகாசிக்குது. அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் எதனால விரியுது நமக்கு அப்படின்னு பார்த்தா, மனம் இருக்கிறதுனால விரியுது. இப்ப இந்த மனம் இரவு போய் தூக்கத்துல ஒடுங்கும்போது உலகம் இல்லையே. நான் யாருன்னு தெரியலையே. நான் இந்தியனா, இஸ்லாமியனான்னு தெரியல. நான் செட்டியாரா, முதலியாரா, ஐயரா அப்படின்னு தெரியல. அப்புறம் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியல. அப்ப எதுவுமே தெரியாம இதே மனசு போய் தூங்குது, ஒடுங்கிடுது. அதுதான் ஆள் உறக்கம். அப்போ இந்த உலக விவகாரத்துக்குள்ள மனம்தான் வெளிப்பட்டு இந்த விசேஷ சுகங்களை அனுபவமாக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல தெளிவுக்கு நீங்க வந்துடணும். வேற எதுவுமே இந்த உலகத்தை அனுபவமாக்க முடியாது. அப்ப இந்த மனசு இதை அனுபவம் ஆக்கணும் அப்படின்னா, இந்த மனதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது இல்லையா? காரணம் என்ன? மனம் சூட்சுமம். கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணியதான வடிவத்தில் இருக்கு மனசு. அப்ப அந்த நுண்ணிய மனசு என்ன பண்ணுதுன்னா, பருவுடலை எடுக்குது. ஸ்தூல உடலை எடுக்குது. அப்ப அந்த பருவுடலை எந்த அடிப்படையில எடுக்குது? பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில எடுக்குது அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த மனசு அப்படியே என்ன மேஜிக் மாதிரி எல்லாம் உடம்ப கொண்டு வந்துட முடியாது. அந்த மனசுக்கு உடம்பு தேவைப்படுது அப்படின்னா, அந்த மனதிற்கான அந்த ஆசையை அனுபவிப்பதற்கான தேவை எந்த உடலின் அடிப்படையில் அனுபவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிக பாவம் பண்ணியிருக்கிறவன் மனித உடல் எடுக்க முடியாது இல்லையா? அப்ப அவனுக்கு எந்த உடல் கிடைக்கும்? மிருக உடல் தான் கிடைக்கும். அதிக பாவங்கள் செய்திருக்கிறவன் மிருக உடலை எடுத்துதான் அவன் பாவங்களை கழிக்கணும். அப்ப மிருக உடலுக்கான அந்த ரேஷியோ வேற. பஞ்சபூதங்கள் மிக்ஸ் ஆகிற ரேஷியோ மாறுபட்டு செயல்படுது அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க. அதை நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்போ திருமூலருடைய பாடல்கள் நம்ம நிறைய கேட்டோம் இல்லையா? விதவிதமான பாடல்கள் கேட்டோம். இப்ப திருமூலருடைய பேரன் இருக்காரு, சிவவாக்கியர். அதாவது திருமூலர் வாழ்ந்த காலத்துக்கு பின்னாடி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த சித்தர் சிவவாக்கியர் ஒருத்தர் இருக்கார். அந்த சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஊழி பெருவெள்ளம் சூழ்கிறது, ஓடி பிழைக்க வேண்டுமென்றால் ஓடம் வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது பயங்கரமான ஒரு வெள்ளம் வருது ஊருக்குள்ள. அந்த வெள்ளம் அப்படியே ஆர்ப்பரித்து வந்துகிட்டு இருக்கு, ஊரையெல்லாம் அழிக்குது. அப்ப அந்த வெள்ளத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஓடம் இருக்கணும் இல்லையா? ஒரு படகு கிடைக்கணும். ஓடம்னா ஒரு படகு கிடைச்சதுன்னா அந்த படகு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு எப்படியோ அந்த தண்ணி போற போக்குலயே நம்ம போய் எங்கேயோ ஒரு இடத்துல கரை சேரலாம். ஆனா நமக்கு வெள்ளம் வரும்போது ஓடம் இல்லைன்னா
நம்ம தண்ணியிலேயே மூழ்கி சாக போறோம். அதை தவிர ஒரு வழி கிடையாது இல்லையா? அது அழகான ஒரு பாடல்ல வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஓடமுள்ள போதெல்லாம் நீர் ஓடியே உலாவலாம், ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போதில் ஒப்பிலாத வெளியிலே ஆடும் இல்லை கோடும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. சித்தருடைய அருமையான பாடல், சிவவாக்கியருடைய பாடல். இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். மகான்கள் எப்படி நம்ம கிட்ட அணுகுறாங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அவருக்கு என்ன சொல்றாரு? ஓடம் இருக்கும்போது, ஓடம் உள்ள போதெல்லாம் நீர் ஓடியே உலாவலாம். அந்த உடம்பு இருந்ததுன்னா நீ ஓடி ஆடி விளையாடலாம். ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். எதை உறுதி பண்ணி கொள்றது? நான் யார் என்று தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த உடல் இருக்கும் போதுதான் முடியும். வேற எந்த டைம்ல தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும்? இறைவனே இங்கு தன்னை உணர்வதற்காகத்தான் உடல் எடுத்து வரான். அதுதான் இங்க முக்கியமான சூட்சும ரகசியம். இறைவன் தன்னை தெரிந்து கொள்வதற்காக உடலின் மூலமா தன்னை தெரிஞ்சுக்கிறான். அவனுடைய லீலைகள் தான் இந்த உடல்கள் எல்லாம். ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போதில் அந்த உடல் அழிந்து விட்டால் ஒப்பில்லாத வெளியிலே, இங்க வெட்ட வெளி, ஈடு இணையில்லாத வெட்ட வெளியிலே ஆடும் இல்லை கோடும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. அப்ப அங்க வெட்ட வெளிங்கிற தன்மையில ஒண்ணுமே இல்லை, அங்க எதுவுமே கிடையாது. அந்த வெளி மட்டும்தான் இருக்கு. அந்த வெளிதான் இங்க இறைவன். அந்த வெட்ட வெளிதான் இங்க இறைவன் என்று மகான்கள் சித்தர்கள் எல்லாம் ஆணித்தரமா நமக்கு சுட்டி காட்டுறாங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இறைவன் ஏதோ ஜடாமுடி வச்சுக்கிட்டு கையில உடுக்கை எடுத்துட்டு வருவாரோ, அல்லது சங்கு சக்கரத்தை எடுத்துக்கிட்டு திருமால் மாதிரி வருவாரோங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் தானே தவிர, உண்மையா இங்க இறைநிலை என்பது வெட்ட வெளி நிலை அப்படிங்கிறத இங்க மகான்கள் அருமையா சுட்டி காட்டுறாங்க. இதே பாடல இன்னொன்னு சொல்றாரு இல்லையா குதம்பை சித்தர், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடிங்கிறார் குதம்பை சித்தருடைய பாடல். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு, இந்த வெட்ட வெளிதான் உண்மை என்று நினைப்பவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த வெட்ட வெளிதான் உடல் என்று நினைப்போர்க்கு, தன்னுடைய உடல் இதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடிங்கிறார். பட்டயம்னா பட்டா. இப்ப நம்ம பட்டா போட்டுக்கிறோம்ல, வீடு வாங்கும்போது இது என்னுடைய வீடு அப்படின்னு ஒரு பட்டா வாங்கிக்கிறோம். அல்லது ஒரு இடம் வாங்குறோம்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய இடம் என்னதுங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் வாங்கி வச்சிருக்கேன், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு வேணும் இல்லையா? அந்த ரெக்கார்டை நம்ம என்ன பண்றோம், ஒரு பட்டா போட்டு வச்சுக்கிறோம். அந்த பட்டாவினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பவுண்டரி தான். அதாவது இது என்னுடைய லேண்டுங்கிறதுக்கு ஒரு பவுண்டரி தேவைப்படுது. அப்பதான் இன்னொருத்தன் அதை ஆக்குப்பை பண்ண முடியாது. அப்ப அதனால எங்க சித்தர் என்ன சொல்றாருன்னா, வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி, பவுண்டரி எதுக்கு உனக்கு? நீயே எல்லை இல்லாத வெளி, நீ ஒரு ஆனந்த வெளி, நீ ஒரு ஆனந்த ஒளி, அறிவு ஒளி. உனக்கு எதுக்கு உடம்புங்கிற ஒரு பட்டயம், உனக்கு எதுக்கு உடம்புன்னு ஒரு பவுண்டரி? வேண்டாம் அப்படிங்கிறாங்க மகான்கள். இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் நீ சிக்கிக்கிட்டு உன்னை நீ தெரிஞ்சுக்காம இருக்கிற, உன்னை நீ புரிஞ்சிக்காம இருக்கிற அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சொல்றாரு. அப்ப இங்க சிவவாக்கியர் சொல்ற பாடல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க முக்கியமான விஷயம் ஓடம்ங்கிறது இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம இந்த பாடல்ல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆடும் இல்லை கோடும் இல்லை யாரும் இல்லை ஆனதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? ஆடும் இல்லை கோடும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பொருள் புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஆடுகள் மேய்க்கக்கூடிய கிராமத்துல இருக்கிறவங்கள நம்ம பார்ப்போம். கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போவாங்க. அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்காக கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சியை கிராமத்து பாஷையில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தொரட்டின்னு சொல்லுவோம். தொரட்டி அப்படின்னா வட்டார வழக்குல கிராமப்புறங்கள்ல பேசக்கூடிய வார்த்தை. அது எப்படி இருக்கும் தொரட்டி அப்படின்னா, ஒரு நீண்ட கம்பு மாதிரி நீட்டமா இருக்கும். அதன் மேல ஒரு அருவாள் மாதிரி ஒரு கொக்கி, சின்னதா ஒரு கருக்கருவாள் மாதிரி ஒரு கொக்கியை மாட்டி வச்சுக்குவாங்க. ஒரு உலோகத்தால செய்யப்பட்ட ஒரு கருக்கருவாள் கொக்கியை மாட்டி அதை கம்பியில கட்டி வச்சுக்குவாங்க அந்த நீளமான மூங்கில் குச்சியில. அதுதான் ஆடு மேய்க்கிறவங்க கையில வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது அந்த கொக்கியை வச்சு இழுப்பாங்க. மேல இருக்கிற இலைகள் எல்லாம் அந்த ஆடுக்கு படர்ந்து விரிந்து இருக்கிற இலைத்திலைகள் எல்லாம் ஆடுங்க எட்டி சாப்பிட முடியாது. ஆடுங்க ஏதோ கீழே இருக்கிறத சாப்பிடலாம். பெரிய பெரிய மரங்கள்ல இருக்கிற மேல இருக்கிற
இலை கொடிகள் எல்லாம் எப்படி சாப்பிடும். அப்ப அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடு மேய்க்கிறவங்க வந்து அந்த கொக்கி மாதிரி வச்சிருக்கிற துரட்டி இருக்கு இல்லையா, அந்த துரட்டியை வச்சுதான் இழுத்து இழுத்து போடுவாங்க, அறுத்து அறுத்து போடுவாங்க அந்த விஷயத்த. அப்ப அறுத்தறுத்து போடும்போது அதை வச்சுக்கிட்டு தான் ஆடு மேய்க்கிறவன் ஆடை மேய்க்கிறான். இங்க அந்த விஷயத்த சொல்றாரு. ஆடும் இல்லை, கோலும் இல்லை, யாரும் இல்லை ஆனது அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா? இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த ஆடு மேய்க்கிறவன் இருக்கிறான் இல்லையா, மேய்ப்பன். அதுதான் இங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர், பிராணன் என்று அர்த்தம். நம்ம உடம்ப வந்து எது மேய்ச்சிக்கிட்டு இருக்கு? இந்த உயிர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த உயிர் இருக்கிறதுனால இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. ஆடுகள் எல்லாம் எது? நம்ம இடத்துல இருக்கிற மனசு, இந்த உடம்பு, நம்ம இடத்துல இருக்கிற சித்தம், எண்ணங்கள் எல்லாம் ஆடுங்க. இந்த ஆடுங்க தான் என்ன பண்ணும், எண்ணங்கள் அப்படிங்கிற எழுச்சி கொண்டு அது ஏகப்பட்ட விசை சுகங்கள்ல மூழ்கி அது வேணும் இது வேணும் அப்படி போறேன் இப்படி போறேன்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு ஆடுங்க எப்படி ஒரு நிலைகால் கொள்ளாம அங்க இங்க ஓடும். இங்க போய் கொஞ்சம் மேயும், அப்புறம் அது பத்தாதுன்ட்டு அப்படி நல்லாவே இருக்கும் அங்க புல்லு. ஆனா அந்த இடத்துல மேயாம திடீர்னு அங்க போய் இன்னொரு இடத்துல மேயும். எதுக்குப்பா இங்கேயே புல் இருக்குதுல்ல, இதையே மேய வேண்டியதானே கேட்காது. அடுத்த இடத்துக்கு போய் அங்க கொஞ்சம் மேயும். அது மாதிரி இங்க மனித மனம் எப்படின்னா, ஒரு விஷயத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கோம், உடனே அடுத்த விஷயத்துக்கு மேய போயிடும். ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்காது. ஆடுகள் மாதிரி இந்த மனித மனம். அப்ப மனசு, இந்த உடம்பு, இந்த எண்ணங்கள் எல்லாம் ஆடுகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேய்க்கிறவன் யாரு? இந்த உயிர். இந்த உயிர் அல்லது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிராணன், நம்ம ஜீவன், எப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். நமக்கு விருப்பமான பேரு நீங்க வச்சுக்கோங்க. ஆக கோல்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஆடுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு, அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பதற்கு, தீனி போடுறதுக்கெல்லாம் ஒரு கோல் வேணும். அந்த கோல் இருந்தா தான், அந்த துரட்டி இருந்தா தான் அந்த கிளையில இலையில இருக்கிறதெல்லாம் பிச்சு பிச்சு மேல இருந்து போட முடியும். அந்த துரட்டி, அந்த கோல் என்ன தெரியுமா? அதுதான் இங்க இறை வழிபாடு, தியானம். இந்த ஒரு அற்புதமான தாத்பரியத்தை அழகா அந்த 2 வரியில சொல்றாரு. அந்த துரட்டி இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கோல் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க அந்த ஆடுகளை பராமரிக்க முடியாது, மேய்க்க முடியாது. ஏன்னா அது போக கண்டபடி ஓடும். ஆடுங்க வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடும்போது அவன் ஹே ஹேன்னு சொல்லிட்டு அந்த குச்சியில 2 அடி அடிப்பான். அப்புறம் உடனே அந்த மேல இருந்து அந்த துரட்டி மூலமா கொடிகளையும் அந்த இலைகளை கிளைகளை எல்லாம் பிச்சு பிச்சு போடுவான். அது இவனுக்கும் எட்டாது. அதனாலதான் அந்த துரட்டி வச்சிருக்கான். அப்போ மேய்ப்பவன்கிற ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிருக்கும் பிராணனுக்கு கூட எட்டாது இந்த விஷயம். அப்ப எந்த விஷயத்தை எட்ட வைக்கணும், இந்த இறைத்தன்மை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த துரட்டிங்கிற கோலுங்கிறது என்ன தெரியுமா? இறை வழிபாடு, தியானம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. நம்ம தெய்வீக நிலையை அடைவதற்கான சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற விஷயங்கள் தான் இங்க வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோல், துரட்டி. அப்ப இந்த கோலை வைத்துக்கொண்டு நாம வந்து சரியானபடி இறை வழிபாடையும் அந்த தியானத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா, அதனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியா நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா, நம்முடைய அடுத்த நிலை என்ன? இந்த உடல்ல இருக்கக்கூடிய துரியம் என்ற நிலையை கடந்து துரியாதீதம் என்ற ஒரு மிகப்பெரிய வெட்ட வெளித்தன்மையை நம்ம அடைய போறோம். இப்ப நம்ம வந்து உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த குண்டலினில என்னென்ன இருக்குது, மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் இருக்கு. ஆக்னா சக்கர வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், துரியம் என்று சொல்றோம். அப்ப இந்த ஆக்னா சக்கர துரியம்ங்கிறது வந்து எதற்காக அங்க துரியம்ங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு? புரிதலுக்காக. அதாவது இப்ப நான் என்னை யார் என்று உணர்வதற்கான ஒரு அழகான உபாதி தான் இந்த உடல். இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் என்னுடைய நிலையை நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி கிடைச்ச உடம்புல அரிதான உடம்பு இந்த மனித உடல். வேற எந்த ஜீவராசிக்கும் இப்படிப்பட்ட உடம்பு கிடைக்காது. வேற எத்தனையோ டெக்னாலஜிகள் இருந்தாலும் இந்த உடம்புல இருக்கிற மாதிரி ஆண்டனா அதுல கிடையாது. இதுதான் ரொம்ப ஹை பவர் ரிசீவ்டு ஆண்டனா. அப்ப இதுதான் இறைத்தன்மையை உணர முடியும். அப்ப அதுக்காக இந்த உடல், மனித உடல் கிடைச்சிருக்குது. அப்ப இந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய துரியம்ங்கிற நிலைதான் இங்க நமக்கு விழிப்புணர்வு. அப்ப அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நான் வந்து இப்ப இந்த உலகத்தை கையாண்டுகிட்டு இருக்கிறேன், விழிச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப இது விழிப்புணர்வானா, இது எப்படி விழிப்புணர்வாகும்? இது ஒரு மயக்க நிலைதான். இந்த உலகம் உண்மை என்று மனசு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விழிப்பு நிலை. மரணம்ங்கிறது விழிப்பற்ற நிலை ஆயிடுது இல்லையா? மரணம்ங்கிறது இப்ப நம்ம இந்த உடம்பை விட்டுட்டோம்னா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாது. நீங்க யாரு, நான் யாரு தெரியாது. அப்பா அம்மா தெரியாது, மனைவி குழந்தைகள் தெரியாது, அல்லது கணவன் குழந்தைகள் தெரியாது. அப்ப இதெல்லாம் எங்க போச்சு? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உறவுகள், இந்த உலகம் எல்லாமே. அப்ப இந்த உடம்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மள யாருன்னே நம்ம தெரிஞ்சுக்க முடியாத ஒரு அவல நிலையில தான் இந்த உடம்ப விட்டுட்டு போறோம். அந்த அவல நிலை உண்டாகக் கூடாது. வாழும்போதே தன்னை யார் என்று ஒருவன் உணர வேண்டும்.
அப்பொழுது மட்டும்தான் இந்த பிறவியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட மனிதன் மகத்தானவனாக மாறுகின்றான், பிறவி பயனை அடைகின்றான், மனிதனும் புனிதன் ஆகின்றான் என்று இங்க மகான்கள் சொல்ல வர்ற விஷயம். அப்ப நாம இந்த உடம்பை கொண்டு இப்போ இந்த மாதிரி மேய்க்கின்ற உயிரை வச்சுக்கிட்டு, பிராணனை வச்சுக்கிட்டு, நம்ம ஆடுகள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள துரட்டியை வச்சு, துரட்டினா கோலை வச்சுக்கிட்டு என்ன கட்டுப்பாடு பண்றோம்? இறை தவம் பண்றோம், ஜபம் பண்றோம், தியானம் பண்றோம். அப்ப இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகளிலும் பயணிக்கிறோம். அப்ப இந்த பயணத்தை நம்ம சரியா மேற்கொண்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில என்ன ஆகும்? அருமையா சொல்றாரு. துரியாதீதம் என்ற 5ஆம் நிலையிலே, வெட்ட வெளியிலே எண்ணங்கள் ஏதுமற்று நான் என்ற ஆடு இறந்து போவதினாலே, நான் என்ற ஆடு அழிந்து போவதினாலே, அங்கு வழிபாடுகள், ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் விட்டு போகும். ஆடுகள் செத்த பின்பு துரட்டிக்கும் மேய்ப்பவனுக்கும் என்ன வேலை அப்படின்னு கேட்கிறார். அங்க ஆடுகள் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எதுக்கு மேய்க்கிறவன்? இப்ப நான் வந்து ஒரு பண்ணையாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து நிறைய ஆடுகள் வீட்டுல வச்சிருக்கேன். ஒரு பண்ணையாருன்னா நிறைய ஆடுகள் வச்சிருப்பாரு. அப்ப அவரே போய் மேய்ப்பாரா? பண்ணையாரே போய் மேய்ச்சிட்டு இருப்பாரு ஆடுகளை? கிடையாது. அவர் ஒரு மேய்ப்பவனை அப்பாயிண்ட் பண்ணுவார். ஒரு ஆடு மேய்க்கிறவனை வேலைக்கு போடுவார். நீ வந்து பாருப்பா, இந்த மாதிரி போய் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வா, சாயந்தரம் வா, உனக்கு கூலி தரேன் அப்படின்ட்டுருவாரு. அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு அவன் அந்த துரட்டியை கொண்டு போய் அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் இலை இதெல்லாம் பிச்சு போட்டு அதுக்கு வயிற்று நிரப்பி கூட்டு வந்து விட்டுடுவான். அப்ப அவனுக்கு கூலி இந்தாப்பான்னு சாயந்தரம் கொடுத்துடுவார். அவன் வேலையை முடிஞ்சு போகும்போது அவனுக்கு கூலி கொடுத்துடுவார். அது மாதிரி இறைவன் பண்ணையார் அவர் என்ன பண்றாரு? உயிரை அனுப்புறாரு. மேய்ப்பவனாக இந்த உயிரை அனுப்புறாரு. இந்த உடலுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த உடம்புக்குள்ளதான் இந்த மனசு, எண்ணங்கள் அப்படிங்கிற பல ஆடுகளை கொடுத்து அனுப்புறாரு. போய் எடுத்துட்டு போய் இதெல்லாம் மேய்ச்சிக்கோ, துரட்டி வேற தரேன் உனக்கு, முடிஞ்சு அதை துரட்டி வச்சு ஆடுகளுக்கு எல்லாம் உணவு கொடுத்துருங்கிறாரு. அப்ப அது மாதிரி இறைவன் நமக்கு இந்த மாதிரி ஒரு உடலையும் கொடுத்துருக்கிறான், அதுல ஒரு உயிரையும் கொடுத்துருக்கிறான், அதுல ஒரு அறிவையும் கொடுத்துருக்கிறான். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அந்த துரட்டி. அதுல வந்து நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? கோல். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? இறை பக்தி, தெய்வீக வழிபாடுகள், தியானம், அந்த நிலையில நம்ம பயணிக்கணும். அதை வந்து சாஸ்திரமே சொல்லி கொடுக்குது. சரியில பண்ணுங்க, கிரியையில பண்ணுங்க, யோகத்துல பண்ணுங்க, ஞானத்துல முழுமை அடையுங்குது. அப்ப இந்த 4 நிலையும் நாம சரியா கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா 5வதா ஒரு நிலை இருக்குதுங்குது. அந்த 5வது நிலை தான் இங்க துரியாதீதம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஞானம் வந்து துரிய நிலை. இங்க ஞானம் ஆயிட்டா, நான் ஞானி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த ஞானிகள் எல்லாம் தெய்வீகத்தன்மை அடைஞ்சிட்டார்களா? எப்படி அடைய முடியும்? இப்ப எல்லாருமே நான் ஞானி ஞானின்னு எல்லாம் பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த ஞானியை வந்து தன்னை உணர்ந்துட்டாருன்னா அந்த தெய்வீக தன்மைங்கிறது இந்த துரிய நிலைக்கு அப்பாற்பட்ட துரியாதீத நிலை அல்லவா? அப்ப அந்த துரியாதீத நிலைங்கிறது யாருக்கு அனுபவம்? யாருக்குமே அனுபவம் இல்லை. அங்க ஞானிக்கும் அனுபவம் இல்லை. அதான் விஷயம். இங்க வந்து மிகப்பெரிய விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இங்க அனுபவம்ங்கிறது தேடுறதெல்லாம் மைண்டு தான் தேடிட்டு இருக்கு. அனுபவமற்ற நிலையில அந்த உணர்வு வெளி இருக்கு, வெட்ட வெளி இருக்கு. அப்போ இங்க இந்த நிலைய நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு, மனசு இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். பயிற்சிகள் எல்லாம் கொண்டு வரேன், ஆன்மீக பயிற்சிகள். அப்ப இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு நான் அந்த தெய்வீக நிலையை என்னுள்ள உணர்ந்த மறு வினாடி எனக்கு இந்த உடலும் இல்லை, இந்த உடலை மேய்ப்பதற்கான உயிரும் இல்லை, அந்த உடலையும் உயிரையும் பெச்சுக்கிட்டு நான் செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்கு பாருங்க, அந்த பயிற்சிகளும் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி தூர வீசிடுறேன். அப்ப இங்க நான் யார் இருக்கிறேன்? நான் மட்டும் இருக்கிறேன். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு, வெட்ட வெளித்தன்மை. அது தெய்வீக நிலை. அந்த நிலையில வந்து இந்த உலகம் கிடையாது. இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், வெட்ட வெளி மட்டும்தான் இருக்குது. அப்போ நாம அந்த நிலையில இருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். வந்து இந்த உடல் எடுத்து இந்த விவகாரத்துக்குள்ள உயிரை வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த துரட்டிய கையில வந்து பயிற்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நம்ம பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி பல விஷயங்களை செய்கின்ற நாம் சரியாக பயணிக்கின்றோமாங்கிறதுல ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லையா? எப்படி வேணா பயணிக்க கூடாது. ஏன்னா இங்க நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நேற்றைய வகுப்புலயே நான் சொல்லிட்டேன். இந்த இயற்கையில 2 விஷயங்கள் இருக்கும். மொபைல் போன்ல 2 விஷயம் இருக்கும். கெட்ட விஷயம் வரும், நல்ல விஷயம் வரும் மொபைல் போன்ல. உங்களுக்கு எது வேணுமோ அதுதானே நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா தானே நீங்க அந்த விஷயத்துல நீங்க மாஸ்டர் ஆக முடியும். இப்ப மொபைல் போன்லயே வந்து தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்ல, கெட்ட படங்கள் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தானா அவன் என்ன ஆவான்? கெட்டு அழிஞ்சு போயிடுவான். இப்ப இதே மொபைல் போனை எடுத்து இந்த மாதிரி சத்சங்கம், இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தா அவன் என்ன ஆவான்? உயர் ஞானத்தை அடைவான். அப்ப இங்க இயற்கையில எல்லாமே இருக்கும். 2 விஷயங்கள் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு தானே இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுது.
வேற ஏதாவது மிருகங்கள் வந்து மொபைல் போன் வச்சு ஆப் எல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா? ஒரு மிருகத்துக்கும் மொபைல் போன் பத்தி தெரியாது. அப்போ இங்க உயர் பரிமாண நிலையில வந்திருக்கிற மனிதனுக்கு இவ்வளவு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த உடலையும் மனதையும் கொண்டு கையாளக்கூடிய கருவிகளாக இத்தனை விஷயங்களும் நம்ம கிட்ட இறைவன் கொடுக்குறான். ஏன்னா இங்க விஞ்ஞான அறிவு, மெய்ஞான அறிவு என்று 2 வேறு அறிவுகள் கிடையாது. எல்லாமே இறை அறிவு தான். அந்த இறைவனே தன்னை அனுபவமாக்குவதற்கான பல அடிப்படை விஷயங்களை நமக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறான். உலகத்துல பல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா அப்படி கொடுக்கும்போது அவன் 2 விஷயத்தையும் தான் கொடுப்பான். நல்லதையும் கொடுப்பான், கெட்டதையும் கொடுப்பான். இங்க பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம் யாரிடத்தில் இருக்குதோ அவன் மட்டும் தான் நல்லதை நோக்கி நகருவான், நல்லதை மட்டும் தேர்ந்தெடுப்பான். அந்த நன்மைகள் வாயிலாக அவன் பிறவா பெருநிலையை அடைகின்றான். ஏனென்றால் அவன் மட்டும்தான் இறைவனை அடைவதற்கு தகுதியானவன், இறைவனை உணர்வதற்கு தகுதியானவன். மற்றவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சக்கரத்துல ஆசைகள் அடிப்படையில உழன்று கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் விடுபட முடியாது. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு ஆசைகள் இருக்கு. ஆகவே அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உலக இச்சைகள்ல சிக்கி சின்ன பின்னம் அடைந்து கொண்டிருப்பார்கள்ங்கிற மிகப்பெரிய ஞானத்தை வந்து எங்க மகான்கள் நமக்கு உபதேசிக்கிறத இப்படி பல வகைகள்ல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஓடம் என்ற உடல் உள்ள போதே நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு. ஓடமுள்ள போதெல்லாம் நீர் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம்ங்கிறாரு. எப்பெல்லாம் உனக்கு உடம்பு கிடைக்குதோ, இது மாதிரி அரிதான மனித உடல் கிடைக்குதோ அப்பவே நீ உன்னை உறுதி பண்ணி கொள்ளு. விட்டுட்டா இந்த மாதிரி உடம்பு விட்டுட்டீங்கன்னா திருப்பி நோ கேரண்டி, அடுத்த முறை உனக்கு இந்த மாதிரி ஒரு உடம்பு வருங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்ல. ஏன்னா நீ மிருக உடலுக்கு போவியோ, பறவை உடலுக்கு போவியோ, புழு பூச்சிக்கு போவியோ, யாருக்கு தெரியும்? ஏன்னா ஏகப்பட்ட கர்ம தியரிகள் இருக்கு நம்ம கிட்ட. நம்ம ஏற்கனவே செய்து வைத்த பாவ புண்ணியங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் நிறைய ஸ்டோரேஜ்ல இருக்கு, பேங்க்ல டெபாசிட்ல இருக்கு. அதையெல்லாம் வேற எடுத்து அனுபவிக்கணும். அப்ப உடல் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த உடலுடைய மாற்றங்களை நம்ம எப்படி அனுபவமாக்கணும்? அந்தந்த ஆசைகளை கொண்டு வந்து அந்தந்த உடம்புல தான் அனுபவமாக்கணும். அப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரு தகுதி அரிதான இந்த மனித உடல்ல தான் இருக்குது. ஆகவே இந்த உடலை நீங்க உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த சிவவாக்கிய சித்தர் ரொம்ப அற்புதமா நமக்கு சுட்டி காட்டுறார். அப்ப உடம்பு இருக்கும் போதே பிறவி கடலை கடப்பதை சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வழிகளிலே வீடு பெற்றை உறுதி செய்து கொள்ளுங்கள். அந்த ஓடம் எனும் உடல் எதில் உண்டாக்கி இருக்கிறது என்றும் தெரிய வேண்டாமா அப்படின்னு அடுத்த கேள்வி எழுப்புறார். இப்ப இந்த ஓடம்ங்கிற உடல், இந்த ஓடம்ங்கிற உடல் எதுல உண்டாகி இருக்கு? அருமையா ஔவையார் சொல்றார். சிவவாக்கியர் நீங்க கம்முன்றுங்க, நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஔவையார் என்ன சொல்றாங்கன்னா, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறில் தோன்றும் பிறப்பு. ஔவையார் இந்த பாடல் அனுப்புறேன். ஏன்னா மகான்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு சொல்றாங்க. நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன் இது அப்படிங்கிறாங்க. ஔவையார் என்ன சொல்றாங்க? பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறில் தோன்றும் பிறப்பு. அப்ப எப்போ இந்த உடம்பு உண்டாகுது? பஞ்ச பூதங்களும் ஒன்றுக்கொன்று தரம் மாறிவிட்டால் அங்கு உடல் உண்டாகிவிடும். அப்ப பஞ்சபூதங்களின் நிலை மாற்றம் தான் இங்கு பிறப்பு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பஞ்சபூதம் எப்படிங்க வந்தது? இதுக்கு ஒரு சார்ட் இருக்கு நம்ம கிட்ட. அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆல்ரெடி நான் அதை வந்து மகத்து அது இது நிறைய கிளாஸ்ல எடுத்திருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக அனுப்புறேன். பாருங்க, இந்த சார்ட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல நம்முடைய உயிர் இருக்கு, உடல் எடுக்குது, தேவைப்படுது அனுபவம் பண்றதுக்காக. அப்ப அதுல இருந்து மகத் அப்படிங்கிற ஒரு காஸ்மிக் இன்டெலெக்ட் வந்து நமக்குள்ள போகுது. ஏன்னா காஸ்மிக் இன்டெலெக்ட்ங்கிறது தான் இந்த பிரபஞ்ச அறிவு, இந்த எல்லையற்ற பரவெளி. பரவெளி வந்து எப்படி இருக்கு? ஒரு தூய அறிவாக இருக்கு. அப்ப அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் வந்து இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் ஆன உடனே என்ன ஆயிடுதுன்னா அங்க ஈகோ கிரியேட் ஆகுது. அந்த ஈகோ வந்து உண்மையான ஈகோ யாருது? உயிர், அந்த ஆன்மா, அந்த இறைவனே தன்னை உணர்வதற்கான ஈகோ அது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் வந்த உடனே அது என்னுடைய ஈகோங்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுதான் இங்க நம்ம கிட்ட வரக்கூடிய இந்த ப்ராப்ளம். இந்த ஈகோங்கிற இடம் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றதுதான் இங்க வேலையே. இந்த ஈகோங்கிற இடத்த மட்டும்தான் மாத்தணும். ஏன்னா மேல இருக்கக்கூடிய 2 விஷயங்களும் இறைத்தன்மையில வெளிப்பட்ட விஷயங்கள். ஆனா இடையில இந்த இன்டெலெக்ட் காஸ்மிக் வாங்கின உடனே, அதாவது காஸ்மிக் இன்டெலெக்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம பிரபஞ்சம் அறிவு வந்து வாங்கிட்ட உடனே நம்ம இடத்துல ஒரு அகங்காரம் வெளிப்படுது இல்லையா? அது மைண்ட் மூலமா வெளிப்படுதுங்கிறத எப்ப புரிஞ்சுக்க முடியும்? மனிதன் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதே மனிதன் தான் அறிவு பரிமாணத்துல உயர்நிலைக்கு வந்திருக்கான். மற்ற ஜீவராசிகள் எல்லாம்
இந்த மைண்டை ரெஃப்ளெக்ட் பண்ணாலும் அளவா தான் பண்ணிட்டு இருக்குது. நம்மள மாதிரி ஒரு ஃபுல் பிரைட்டா பண்ற அளவுக்கு அதுக்கு உடல் இல்ல. அப்ப நம்ம கிட்ட தான் பவர்ஃபுல் ஆண்டனா இருக்கு. அப்ப பவர்ஃபுல் ஆண்டனாவை வச்சு நாம அந்த காஸ்மிக் இன்டெலெக்டை ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ணும்போது அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட் என்ன பண்ணுது? தன்னையே காட்டி கொடுக்குது. பாருப்பா, நீ இங்க நான் ஆடாத, நான் தான் என்னுடைய தேவைக்காக உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை கொண்டு வந்து நான் இந்த மாதிரி உலகத்தை படைக்கிறேன். எப்படி படைக்கிறேன்? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்று உன்னுடைய மனதுல 3 குணங்களை உண்டு பண்றேன். அந்த 3 குணங்கள் மூலமா சத்துவ குணத்துல உனக்கு அமைதியை கொடுக்குறேன், ரஜோ குணத்துல உனக்கு ஆர்ப்பாட்டத்தை கொடுக்குறேன், தாமச குணத்துல உனக்கு சோம்பேறித்தனமா வாழ்வதற்கான நிலையை கொடுக்குறேன். ஆனா இங்க அந்த மாதிரி 3 குணங்கள்ல இருந்து நான் திருப்பி சில விஷயங்களை கொண்டு வரேன். அது என்னென்ன அப்படின்னா, சத்துவ குணத்திலிருந்து உனக்கு 5 ஞானேந்திரியங்களை கொடுக்குறேன், 5 கர்மேந்திரியங்களை கொடுக்குறேன், அப்புறம் மனசையும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தாமச குணத்திலிருந்து உனக்கு அந்த உறுப்புகளுக்குள்ள வேலை செய்வதற்கான சக்தியை கொடுக்குறேன். 5 தன்மாத்திரைகளாக கண்கள், காதுகள், மூக்கு, வாய் மற்றும் தோல் என்ற தன்மாத்திரைகளை கொடுத்து அவைகள் எல்லாம் எதிலிருந்து படைக்கிறேன்? பஞ்சபூதங்களிலிருந்து படைக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் என்ற வெட்ட வெளியிலிருந்து இத்தனையும் நான் படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சார்ட்டை இறைவன் சயின்டிஸ்டா நமக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த பாடத்திட்டத்துல அப்படின்னா, இப்ப பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறில் தோன்றும் பிறப்பு அப்படின்னு ஔவையார் சொல்றதுல இருந்து நம்ம பிறப்பு பஞ்சபூதங்களோட அடிப்படையில் நிகழுது. பஞ்சபூதங்கள் எப்படி பிறந்தது? பஞ்சபூதங்கள் எப்படி பிறந்தது அப்படின்னா, இந்த மேலிருந்து வந்த அகங்காரம், மகத்துங்கிற சக்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது காஸ்மிக் இன்டெலெக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் தான் இங்க உண்மையிலேயே வெட்ட வெளி. அப்ப அந்த வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்ட இத்தனை விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா பஞ்சபூதங்களா மாறுது. அதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. நம்ம வேதாந்தத்துல அதுக்கு ஒரு சாப்டர் எடுத்திருக்கோம், ஒரு தனி கிளாஸ் இருக்கு. அதாவது பஞ்சீகரணம் அப்படின்னா பஞ்சபூதங்களும் எப்படி பரிணாம வளர்ச்சியை அடையுது அப்படிங்கும்போது, ஆகாயம் அப்படிங்கிற பூதத்திலிருந்து நிலபூதம், நீர்பூதம், காற்று பூதம் இப்படி ஒவ்வொன்றா வெளிப்படுது. அது எப்படி சொல்றாங்க மகான்கள் அப்படின்னா, முதலில் மனிதன் நிலத்தை கண்டான், பிறகு நிலத்தை தோண்டும் பொழுது நீரை கண்டான், அதனுள் மறைந்து கொண்டிருந்த நெருப்பு வெளிப்படுகின்ற பொழுது நெருப்பை கண்டான், மேலும் ஆராய்ந்து நோக்குகின்ற பொழுது அவற்றில் காற்று ஊடுருவி நிரம்பி இருப்பதை கண்டான். இவைகள் அனைத்தும் ஆகாயத்திலிருந்து தான் வெளிப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டான். இது மாதிரிதான் இந்த சாஸ்திரம் பேசுது. அதாவது இப்போ நீங்க கேட்கலாம், எப்படிங்க நீர்ல இருந்து நெருப்பு வருதுங்க, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கடலுக்கு அடியில எரிமலை இருக்கா இல்லையா? கடலுக்கு அடியில எரிமலை இருக்கு. அப்படியே தகிக்கிற பயங்கரமான வெப்பம் இருக்கு. ஆக்சுவலா அந்த வெப்பம் எங்க? பூமிக்குள்ளதான் இருக்கு. பூமி தான் அந்த அவ்வளவு தூரம் மாற்றங்களை உட்படுத்துது. நெருப்பா மாறி அங்க நெருப்பு கோலங்களா, குழம்புகளா, அக்னி குழம்புகளா வெளிப்படுது. அப்ப இந்த அக்னி குழம்பாகட்டும், காற்றாகட்டும், நீராகட்டும் எல்லாம் எங்கிருந்து வெளிப்பட்டதுன்னா ஆகாய பூதத்திலிருந்து தான் வெளிப்பட்டது. அப்ப இங்க எப்படி இந்த பஞ்சபூதத்தினுடைய படைப்பு இருக்குது அப்படிங்கிறத பஞ்சீகரணம் பேசும்போது, வெளிதான் முதல்ல வந்தது. வெட்ட வெளிதான் முதல்ல இருந்தது. அந்த வெட்ட வெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் மற்ற பூதங்கள் எல்லாம் வெளிப்பட்டன. அந்த மற்ற பூதங்கள் எந்த அடிப்படையில வெளிப்பட்டன அப்படின்னு வரிசை கிரமம் படுத்தும் போது, முதல்ல நிலம் வந்தது, அப்புறம் நீர் வந்தது, அப்புறம் நெருப்பு வந்தது, அப்புறம் காற்று வந்தது. இப்ப இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோட வெட்ட வெளியும் மிக்ஸ் ஆகுது. அப்ப இந்த 4 பூதங்களோட வெட்ட வெளியும் எல்லாத்துலயும் இருக்கும். அப்ப இந்த நீர் பூதத்துக்குள்ளேயும் வெட்ட வெளி இருக்கும். அதாவது வெளிங்கிறது ஆகாயமா எடுத்துக்கணும், ஆகாய பூதமா எடுத்துக்கணும். அப்ப நிலம் பூதத்துக்குள்ளேயும் ஆகாய பூதம் இருக்கும், நீர் பூதத்துக்குள்ளேயும் ஆகாய பூதம் இருக்கும், நெருப்பு பூதத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கும், காற்று பூதத்துக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கும். அப்ப இங்க ஆகாயம், நிலம் அப்படிங்கிற 2 பூதங்கள் மட்டும் இருந்தா போதுமானா, 2 பூதங்கள் இருந்தா சில வேலைகள் செய்ய முடியாதுங்கிறதுனால பஞ்சீகரணம் எப்படி நடக்குதுன்னா, அந்த ஆகாய பூதம் ஒரு பகுதி, நிலம் ஒரு பகுதியா இருக்கிறதுல மீதி மற்ற பூதங்களையும் சேர்த்திக்குது. நெருப்பு கொஞ்சம் வந்துட்டு, காற்று கொஞ்சம் வந்துடு அப்படின்னு சொல்லி எல்லா பூதங்களையும் சேர்க்கும் போது இந்த 5 பூதங்களும் 5 விதமான கலப்புல உண்டாகுது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விதவிதமான தானியங்களை வச்சிருக்கோம் வீட்டுல. கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. 5 விதமான தானிய கூறுகளை நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க டப்பாவுல. இப்ப எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்களேன். உங்க கையில எடுத்து அள்ளும் போது உங்களுக்கு துவரம் பருப்பு ஜாஸ்தியா வந்துடும், உளுத்தம் பருப்பு கம்மியா வந்துடுதுன்னு வைங்களேன். அப்போ அந்த மிக்சிங் ரேஷியோ மாறுதா? எல்லா தானியங்களும் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்க விருப்பத்தின் அடிப்படையில மாறி மாறி மிக்ஸ் பண்ணும்போது ஏற்றம் இறக்கம் வரும். அப்ப எது அதிகமா வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஸ்ட் மாறுதல்ல சமைக்கும் போது.
அதே மாதிரிதான் இங்க பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா, இந்த பஞ்ச பூதங்கள்ல 5 பூதங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரேஷியோ எடுத்து எடுத்து மாத்தி மாத்தி போடும்போது வேற வேற உடல் வந்துடுது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க வேதாந்த சாஸ்திரம் விளக்குது. எப்படி விளக்குதுன்னா, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அப்ப அதனுடைய தரம் மாறி மாறி வந்துச்சுன்னா, இந்த லெவல்ல போட்டா மனித உடம்பு, இந்த லெவல்ல போட்டா மிருக உடம்பு, இந்த லெவல்ல போட்டா பறவை உடம்பு, இந்த மாதிரி மிக்சிங் பண்ணா புழு பூச்சிகள் உடம்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மிக்சிங் மாத்தினா தாவர உடம்பு. அப்ப இங்க நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கும்போது, மண்ணுங்கிற பூதத்துல அதிகமான மண் பூதம் சேர்ந்தா அது தாவரங்களா வந்துடும். ஏன்னா தாவரங்கள் ஜடத்தன்மையிலிருந்து கொஞ்சம் மேல்நிலைக்கு வந்திருக்கு. அதுக்கு உணர்வு வந்திருக்கு, தொடு உணர்வு மட்டும் வந்திருக்கு. ஆனா அதிகமான மண் தன்மையிலேயே இருக்கு. மண்ணை விட்டு விலக மாட்டேங்குது. மண்ணுக்குள்ளேயே பிடிச்சிக்கிட்டு நிக்குது. மண் இல்லாம தாவரம் வளராது. மண்ணிலிருந்து தாவரம் விலகாது. அப்ப நாம இந்த கான்செப்டை ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு பாருங்களேன். அதிகமான மண்பூதம் கொண்டிருக்கிற ஒரு ஜடப்பொருளிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்ததுதான் இங்க தாவரங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்த நிலை புழு பூச்சிகளை பார்க்கிறோம். அப்புறம் அப்படியே ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதன் என்று பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது, மனிதன் என்ன தெரியுமா அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கான்? ஆகாய பூதத்தை அதிகமா வச்சிருக்கான். இதுதான் இங்க பியூட்டி. மனிதனிடத்துல இருக்கிற பியூட்டியே என்னன்னா, அதிகமான ஆகாய பூதம் மனிதனிடத்துல இருக்கிறதுனாலதான் அவனுடைய இன்டெலெக்ட் அந்த ஈக்குவல் டு காஸ்மிக் இன்டெலெக்ட். அப்ப அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட அவன் யூஸ் பண்ண தெரியாம மைண்டுக்குள்ள போய் சிக்கி மனம் போன போக்குல போனதுனால வந்த விளைவு இந்த விபரீதமான வாழ்க்கை முறைகள் என்று நம்ம பார்க்க முடியுது. ஆகவே இதிலிருந்து நம்ம விடுவிச்சு கொண்டு இந்த பஞ்சபூதங்களுடைய தரம் மாறி தோன்றுகின்ற பிறப்பிலே ஆகாய பூதத்தை அறிந்து கொண்ட மனிதன் தன்னுடைய மனித பிறவியின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டான் என்று இங்க பார்க்க முடிகிறது. அப்போ ஒன்றிலிருந்து மற்றொன்றாக இங்கு மாற்றம் அடைகிறது. அதன் இயல்பில் மாற்றமடைந்து வேறொரு உருமாற்றத்தை உண்டாக்கி விடுகிறது. இதனைத்தான் ஔவையார் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்கிறார். அப்ப தரம் மாறுதல் என்றால் இயல்பில், அதனுடைய அமைப்பில், அதனுடைய வடிவத்தில் என்று பல்வேறு தரப்பட்ட நிலைகளில் மாற்றம் அடைகிறது என்று இங்கு பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இருப்பு நிலை என்று சொல்லப்படுகின்ற பரம்பொருள், பரமாத்மா, பரம் என்கின்ற வெட்ட வெளி அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டு காலம் வரும் பொழுது அனைத்தையும் தனது தேவைக்காக ஆற்றலாக வெளிப்படுத்திக் கொண்டு அதில் ஆனந்தம் அடைகின்றது என்ற ஒரு ஆழமான உண்மையை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, நேரம் கருதி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இன்னும் சில அரிய உண்மைகளை நாம் இந்த தொடர் வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். நன்றி. ஓம் சத் சத்.